வணக்கம் ஜி. இன்னைக்கு என்ன விழா? அதாவது மதுரை மீனாட்சி அம்மனுடைய அவதரித்த நாள். மீனாட்சி அம்மன் இந்த நாள் அவதரித்த நாள். இன்னைக்கு தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய தைப்பூசம் 3வது நாள் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துல நம்ம அவதரிச்சாங்க. இந்த நாளை நம்ம எல்லாரும் மதுரையில கிட்டத்தட்ட 9 இடத்துல இது வரைக்கும் விழா கொண்டாடி இருக்கோம். ஏன்னா மதுரை மீனாட்சி பிறந்த ஊர்ல மீனாட்சி என்ன இந்த நாள் பிறந்திருக்குன்னு தெரியல, யாருக்கும் தெரியல. அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மக்கள்கிட்ட இந்து மக்கள்கிட்ட இந்து சமுதாயத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வச்சு இது பண்றோம். ஆனா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணது போது கூட காவல்துறை அனுமதி தரல. காவல்துறையுடைய அதாவது வெளி மாவட்டத்துல ஆயிரக்கணக்கான பேர் நீங்க இறங்கிடுவீங்க, அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்திடுவீங்க, திருப்பரங்குன்ற சூழ்நிலை முடியாம இருக்கு அப்படிலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. அதே மாதிரி பைபாஸ்ல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் வீட்டை நைட்டு 12:30 மணிக்கு கதவை தட்டி அவங்க மிரட்டிருக்காங்க. என்ன அட்டன் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய தமிழக அரசு இந்த இந்து சமுதாயத்தை ரொம்ப அதாவது இந்துக்களுக்கு விரோதமாக முழுக்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நாடு ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு. இந்த மதச்சார்பற்ற மாத்துக்கு ஒரு சட்டத்தின் அடிப்படையில நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இந்துக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய இந்த அரசை தூக்கி எறியறதா இந்து சமுதாயத்தோட நோக்கமே. பாரத இந்து எழுச்சி முன்னணி, KM பாண்டியன் தலைவர்.